ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இந்த செடியெல்லாம் பாருங்கள். இது 14 இன்ச் பாட்லாம். இப்போ நேற்று ஒரு 2 செடியை நான் ரீபாட் பண்ணேன். ஏற்கனவே 2 காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 1 வருஷம் ஆகலை. ஃபுல்லாக ரூட் வந்து பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ 8 இன்ச்சுக்கு அப்புறம் 10 இன்ச்சுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்போதைக்கு 14 இன்ச்சில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் வந்து மைக்கோரைசா ட்ரைகோடர்மா நான் கொடுத்துருக்கேன்னு. ஸோ மைக்கோரைசா ட்ரைகோடர்மா கொடுக்கும்போது வெயில் படக்கூடாதுப்பா. அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்காவது வெயில் படாமல் வச்சிங்கன்னா தான் உள்ளே வந்து மைக்கோரைசா டெவலப் ஆகும். இல்லைன்னா மைக்கோரைசா வெயில் பட்டு அது இறந்துரும். அது போட்டும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நான் அதனால தான் எனக்கு இங்கே ஏற்கனவே போட்ட ஷேடெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு நினச்சி. பட் ஆனால் திருப்பி வெயில் ரொம்ப அடிக்குது. ஸோ இந்த பன்னீர் ரோஸும் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்குது, அடுத்து பூ எப்படி பூக்குதாங்கிறத பார்ப்போம். ஸோ அதை தான்ப்பா மைக்கோரைசா ட்ரைகோடர்மா விரிடியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிழல் படுற மாதிரி வச்சிடணும். ஸோ நான் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பாட்ஸ் எல்லாம் 10 இன்ச்செல்லாம் எனக்கு ரீபாட் பண்ண வேண்டியது இருக்குது. டெய்லி 2 ரீபாட் ஈவினிங் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி என்னென்னா தண்ணி எப்படி ஊற்றுறது இதை பற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஊற்றுவேன் அப்படின்னா, நீங்கள் தாக்கத்து ஹியூமிக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து பக்கெட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்பிகே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுவேன். சம்டைம்ஸ் என்பிகே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கூட தாக்கத்து இந்த மாதிரி ஊற்றுவேன். ஸோ வெறும் தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி இப்படி ஊற்றிடணும், ஃபுல்லாக நனையிற மாதிரி. அதாவது காலையில் ஒன்ஸ் செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது செடி ஃபுல்லாகவே நனைஞ்சிடணும். சும்மா நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருப்போம். காலையில் நான் ஒரு 6-7 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த தண்ணி மேலாப்பில் விழுந்திருக்கும். ஸோ அது போதும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வேர் ஃபுல்லாக இருக்கும். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 10 இன்ச் பாட்டில் எவ்வளோ வேர் இருக்குன்னு. ஸோ அவ்வளோ வேருக்கும் தண்ணி வேணும். ஸோ பாட்டு கம்ப்ளீட்டாக நனைஞ்சு வெளியில் வர அளவுக்கு காலையில் ஒரு தடவையாவது ஃபுல்லாகவே தண்ணி கொடுத்துடணும். ஸோ புது செடிக்கு கிடையாது, புது செடிக்கெல்லாம் 6 இன்ச் 4 இன்ச்லலாம் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் வளர்க்குறோம். ஸோ எப்போ வந்து ஒரு வேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைஞ்சு வந்துடுதோ அந்த தொட்டியில், அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நனைச்சி விடணும். அப்படி நீங்கள் நினைக்கலைன்னா ஒரு இடத்துல மேலாப்பில் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அடியிலெல்லாம் அந்த வேரில் தண்ணி படாது. ஸோ அந்த வேர் ட்ரை ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செடி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்றா இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா செடி டைபேக்கை நோக்கி போயிடும். ஸோ தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சாப்பாடு கொடுக்குறத விட தண்ணி வந்து செடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூலியமாக தான் அது எல்லாமே எடுத்துக்கிறதும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நமக்கு எப்படி தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி செடிக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதனால தான் நம்ம ஹோல்ஸ் இவ்வளோ கொடுக்குறோம். நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் நினச்சி விட்டிங்கன்னா, கோகோபீட்டோட தன்மை என்னென்னா தண்ணியை ஃபுல்லாகவே உறிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படியே ஒரு மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி கொடுத்துடணும், கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும். ஸோ நான் காலையில் சிண்டருக்கு 6-7 மணிக்கெலாம் கம்ப்ளீட்டாக ஊற்றிடுவேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு, 10 மணி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ 10 மணிக்கு செடிக்கு ஃபுல்லாகவே தண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஒன்றா வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு டைம் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். அதையும் பார்த்துக்கோங்க, தண்ணி சூடாக வராமல் பார்த்துக்கணும். முடிஞ்சளவு காலையிலே கொடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம். இது வந்து பாருங்கள், இது வந்து இந்த செடி எல்லாம் உமியில் ரீபாட் பண்ணேன். இப்போ 2 சப்போட்டா, அந்த அப்புறம் ஆரஞ்சு, இந்த முல்லை, மல்லிகைப்பூ எல்லாமே உமி. ஸோ உமி என்ன ஆகுனா உங்களுக்கு கொக்கோபீட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. கொக்கோபீட்லேயாவது சத்து கிடையாது, ஆனால் உமியில் சத்து இருக்குது. ஃபுல்லாகவே உமி திருப்பி அது மக்கி உங்களுக்கு செடிக்கு நல்லது தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி கொக்கோபீட்டுக்கு அடுத்த ஆப்ஷன் உமி தான்ப்பா. உமியில் தாராளமாக வைக்கலாம், நமக்கு ஈஸியாகவும் கிடைக்குது உமி. ஸோ அதனால் உமியில் நீங்கள் பண்ணலாம். அதான் வெயிட்லெஸ்க்காக சொல்கிறேன். மண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம உமியை யூஸ் பண்ணலாம். ஸோ உமியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் வீடியோ இருக்குது, மக்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரு ட்ரிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னு கூட நினைக்கலாம். ஸோ ட்ரிப்பு வந்து நம்ம எங்கேயாச்சும் ஆள் இல்லாதப்போ தான் ட்ரிப்புப்பா. எல்லா டைமும் ட்ரிப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது நம்ம பார்க்கணும். ட்ரிப்பு வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா,
உங்களுக்கு அவசரம் ஆற்றுறதுக்கு மட்டும்தான் ட்ரிப்பு. உங்களுக்கு மேனுவலாக தண்ணி நம்ம ஊற்றுற மாதிரி வராத ட்ரிப்பு. உங்களுக்கு வந்து விவசாயிங்கள்லாம் நிலத்துல வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஓகே. இது தொட்டிக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி படுது, உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி பரவ மாட்டேங்குது. ஸோ ட்ரிப் வந்து அவசரம் ஆற்றுறதுக்கு மட்டும்தான். பாருங்கள் இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கணும் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது. ஒரு திடீர்னு அது ட்ரிப்பே இல்லைன்னா செடி வந்து காஞ்சிரும் நம்ம இல்லைன்னா. ஓரளவுக்காவது கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இந்த ஒரு மாதம் கழித்து தான் நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது சக்ஸஸாக எப்படி எந்த அளவுக்கு இருக்குது இந்த ட்ரிப்பு, இந்த ஷவரிங் எல்லாமே நான் அடுத்து இதெல்லாமே பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ தண்ணி இப்படி தான்ப்பா ஊற்றணும். இந்த கொக்கோ பிட்டோ சாயிலோ எதாக இருந்தாலும் வெயில் இப்போ ரொம்ப அடிக்குது உங்களுக்கு அதனால் தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிடணும். காலையில் பேருக்கு ஊற்றுனீங்கன்னா உள்ளே வந்து வேரெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா செடிக்கு இஷ்யூஸ் வந்துடும். பாருங்கள் இந்த ட்ரிப்பெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் பார்த்தா ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ போடலை, நானாக தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி படுது, இன்னொரு பக்கம் தண்ணி பட மாட்டேங்குது ட்ரிப்பில். ஸோ அதெல்லாமே பார்க்கணும், கரெக்டாக படுதா என்ன இதுன்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நம்பி இந்த ட்ரிப்பை விட்டுட்டு போக முடியும். இல்லைனா அதுவும் இஷ்யூஸ் தான். இது பாருங்கள் ஒரு பீச் அவலாஞ்செல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் வளரும்ப்பா. என்கிட்ட 2 இருக்குது, ஒயிட் கலரும் பீச் கலரும். நல்லாவே க்ரோத் இருக்கும். இது வந்து காஷ்மீரி ரோஸ் பிகினர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி க்ரோயிங், ஈஸியாக வளர்ந்துடும். உங்கள் சின்ன செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கூட, இதெல்லாம் ஒரு குச்சி மாதிரி இருந்த செடி தான் இந்தளவுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ இது இப்படி தான்ப்பா தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி நீங்கள் ஊற்றணும். அப்புறம் நேற்று என்ன கேட்டிருக்கீங்க, தாக்கத் மைக்ரோ 7 எல்லாம் சின்ன செடிகளுக்கு எப்போ கொடுக்கலான்னு கேட்டிருக்கீங்க. தாக்கத் மைக்ரோ 7 எல்லாமே இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம், நேற்று நம்ம கொக்கோ பிட்டில் பாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக அது 1 மாதம் 1.5 மாதம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இந்த தாக்கத் மைக்ரோ 7 இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணுறது, ஈவன் எப்சம் சால்ட் எல்லாமே ஸ்ப்ரேயிங் எல்லாமே இலை நல்லா வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி மிராக்குலன், சூப்பர் சொனாட்டா இந்த மாதிரி டானிக் எல்லாமே வந்து 3 மாதம் கழிச்சு தான். ஒரு செடியை 4 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த மிராக்குலன், சூப்பர் சொனாட்டா அந்த மாதிரி பிஜிஆர் எல்லாம் அப்போ தான் கொடுக்கணும். அவசரப்பட்டு முதல்ல நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த செடி பாருங்கள், இது உமியில் தான் நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி வேரெல்லாம் கழுவிட்டு வச்சது. இப்போ க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதே இது நம்ம மண்ணில் வச்சுருந்தோம் அப்படின்னா, நர்சரி மண்ணோட இந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. நல்லாவே இது க்ரோத் இருக்குது. அப்பயும் வெயில் காலத்தில் தான் வச்சோம் வேரை கழுவி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லா வளருது. இன்னும் மழை காலம் வந்துருச்சுன்னா இது சடன்னு சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ அதனால தான் வேரை கழுவி வைக்கணும்னு சொல்கிறது. அப்படியே வச்சோம்னா க்ரோத் அப்படியே ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் வேணும். நமக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. இதெல்லாமே வந்து இந்த தாய் செடி மாதிரி செடி தான். ஸோ இப்போ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இதோட க்ரோத் நல்லா இருக்குது, பூவும் விடுது. ஸோ இன்னொன்று இதை பாருங்கள், நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி பேச்சஸ் விழுகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மைக்ரோ 7, சூப்பர் சொனாட்டா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பூவில் இந்த மாதிரி பேச்சஸ் விழுகும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம் செடிகளுக்கு. ஸோ பாருங்கள், இதெல்லாமே அந்த தாய் செடியில் இப்போ கொஞ்சம் லேசாக பிக்கப் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு வரும், அப்புறம் அது போய்டும், திருப்பி வரும். ஏன்னா அதுக்கு தெம்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த செடியெல்லாம் இருக்கும். ஸோ இன்னொன்று கேட்டிருக்கீங்க, 8 இன்ச் பாட் இப்போ வாங்கியிருக்கேன், இப்போ ரீபாட் பண்ணலாமான்னு கூட நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. ஸோ ரீபாட் இப்போ பண்ணாதீங்க, வெயில் ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வச்சுருந்துட்டு நம்ம மழை காலத்து டைமில் அப்போது நீங்கள் ரீபாட் பண்ணலாம். உங்களுக்கு கொக்கோ பிட்னாலும் சரி, உமினாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் ரீபாட் பண்ணலாம். நான் அடுத்து உமியில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து பாட் பண்ணணும்னு. இன்னும் கொஞ்சம் கிளைமேட் குறைய விட்டு ஒரு 2-3 செடி நான் காட்டுறேன். நீங்கள் ரீபாட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் மழை காலத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒயிட் அவலாஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அதுதான்ப்பா இன்றைக்கி இவ்வளோ தான். அதாவது எப்படி தண்ணி ஊற்றணுங்கிறத பற்றி காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் இதை காட்டினேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றலாம் செடிக்கு. ஃபுல்லாகவே நனைகிற மாதிரி ஊற்றணும். நான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதுவும் வெயில் ஜாஸ்தி அடிக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.